இந்தியா கூட்டணி திரு தேஜஸ்வி யாதவை தேர்ந்தெடுப்பதற்கு 2 காரணம் தான் இருக்கு. ஒன்னு, அவர் இளைஞர். இன்னொன்னு, சாதி அடிப்படையிலான வாக்குகள். இதுதான் காரணம். இந்த இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் தான் சில வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்திலையும் அரசு நிர்வாகத்திலையும் SC/ST OBC-க்களே இல்லைன்னு வருத்தப்பட்டாரு. அப்படி வருத்தப்பட்டவங்களோட கூட்டணியில தான் பீகார்ல யாதவ சமூக வாக்குகளுக்காக முதல்வர் வேட்பாளரை நிறுத்துறாங்க அப்படிங்கறத இங்க கோடிட்டு சொல்ல வேண்டியது இருக்கு. பீகார்ல ஆட்சியில இருக்கிற திரு நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திலையும் இன்னும் சொல்ல போனா பாஜகவிலையும் மக்கள் செல்வாக்கு பெற்ற இளைஞர்கள் யாருமே இல்லை. அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிற இன்னொரு கட்சி இருக்கு, அதுதான் லோக் ஜன்சக்தின்னு. அதனுடைய தலைவர் இன்னைக்கு மத்திய அமைச்சரா இருக்கிறாரு, அவர் தான் திரு சிராக் பாஸ்வான். பீகாரினுடைய முக்கிய மாவட்டங்கள்ல செல்வாக்கு பெற்றவரா இருக்கிறார். மாநில அரசியல்ல சிராஜ் கொண்டு வரணும் அப்படின்னு பிஜேபியும் நினைக்கிறது. திரு சிராக் பாஸ்வான் யாரு அப்படின்னா, பீகார்ல லோக் ஜன்சக்தி கட்சியை தொடங்கிய திரு ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் தான் திரு சிராக் பாஸ்வான். திரு சிராக் பாஸ்வான் தான் இப்போ அந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிறாரு. பீகார்ல இளைஞர்கள்ல தலைவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, இளைஞர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட திரு சிராக் பாஸ்வான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு மாநில அரசுக்கு வரப்போவதா சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி தலைநகர் பாட்னாவை அதிர வச்சிருக்கு. இப்படியான அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னது தலைநகர்ல இருக்கக்கூடிய பாட்னால இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு, பேசு பொருளா இருக்கு. சரியான அரசியல் காய் நகர்த்தல்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. மேலும்